ஹாய் கைஸ், ஐம் கிருஷ்ணா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பர்சனுக்கு காலோ மெசேஜோ பண்ணியிருப்பீங்க. ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த சைடு இருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் வரல அப்படின்னா, தொடர்ந்து அவங்கள தேடி போய்க்கிட்டே இருக்காதீங்க. என்ன ரீசன் தெரியுமா? உங்கள அந்த பர்சனுக்கு பிடித்து இருந்துச்சு அப்படின்னா, ரிட்டர்ன் காலோ மெசேஜோ பண்ணுவாங்க. பிடிக்கல அப்படின்னா டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு டைமிங்ல நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஒருவேளை பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பாங்களோ, பிஸியா இருந்திருப்பாங்களோ, மறந்திருப்பாங்களோ, இந்த மாரி நமக்கு நாமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு, ரிட்டர்ன் தொடர்ந்து அவங்கள தேடி போய்க்கிட்டே இருப்போம். இந்த மாரி போறதுனால நம்மளுடைய வேல்யூ அப்படிங்கிறது டவுன் ஆயிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெர்சன ரொம்ப பிடிக்கும். அந்த பெர்சன் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து அத நீங்க பார்க்குறீங்க. அந்த மாரி பார்க்கும்போது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சடனா வந்து ரிப்ளை பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படிங்கிறது குடுப்பீங்க. இதுதான் ஒரு பெர்சன நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நாம பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஸோ இந்த மாரி அவங்க சைடு இருந்துச்சு அப்படின்னா ஓகே. பட் தெரிஞ்சே உங்கள அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா, உங்கள வந்து டோட்டலா வந்து வேணான்னு ஒதுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்க தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கும்போது, நமக்கு பிடிச்ச ஒரு பெர்சன், நம்ம அதிகமா நேசிச்ச ஒரு பெர்சன் நம்மள அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு டிப்ரஷனுக்குள்ள போக ஆரம்பிப்போம். லைஃப்ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்த வந்து கிரியேட் பண்ணும். லைஃப்ல சந்தோஷம் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதனால எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு பெர்சனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு பிடிச்ச ஒரு பெர்சனா இருந்தாலும் சரி, உங்கள அவாய்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க அவங்கள தேடி போகாதீங்க. இதனால உங்களுடைய சந்தோஷம் இழந்து போயிடும். அதே மாதிரி நீங்க வேல்யூபிளாத ஒரு பெர்சனா தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்க லைஃப்ல பண்ணவே பண்ணாதீங்க. செகண்ட், இந்த உலகத்துல ரொம்ப ஈஸியா கிடைக்கிற ஒரு சோசியல் சர்வீஸ் எது அப்படின்னு கேட்டா அட்வைஸ் பண்றது தான். ஆனா அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லாருமே வந்து அடுத்தவங்களுடைய அட்வைஸை கேட்கறத விட அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க ஒரு பர்சனுக்கு போய் அட்வைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சன் உங்களுடைய அட்வைஸை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுடைய அட்வைஸ் வந்து பெருசா எடுத்துக்கல, இந்த காதல வாங்கி அந்த காதல விடுறாங்க அப்படின்னா, நீங்க பண்ற அட்வைஸ் அப்படிங்கிறது டோட்டலாவே வேஸ்ட். அப்படின்னா அட்வைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, இல்ல, அட்வைஸ் கண்டிப்பா பண்ணணும். ஆனா யாருக்கு பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, இந்த குப்பை இருக்கு பார்த்தீங்களா? அதுல கூட மக்குன குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக் குப்பை, அந்த மாரி தனித்தனியா பிரிச்சு தான் வந்து போடுறாங்க. அதே மாதிரி நம்ம யாருக்கு அட்வைஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு பெர்சனுக்கு வந்து நம்ம அட்வைஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அந்த அட்வைஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியா போய் சேராது. எப்பவுமே ஒரு பெர்சனுக்கு நம்ம அட்வைஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அந்த அட்வைஸை கேட்டுட்டு, அதுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். நம்ம சொல்ற மாரி அவங்க நடக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அது ஒரு சந்தோஷத்த கிரியேட் பண்ணும். இல்ல அப்படின்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷன வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாரி டென்ஷனுக்கு நம்ம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவையில்லாம ஒரு பெர்சனுக்கு நம்ம அட்வைஸ குடுத்து, நாமளே ஒரு டிப்ரஷனுக்குள்ள போறது தான் முக்கியமான ரீசன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு பண்ணணும்னு தெரியுமா? உங்கள தேடி ஒரு பெர்சன் வருவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, இத எப்படி சால்வ் பண்றதுன்னே தெரியல. அந்த மாரி ஒரு பெர்சனுக்கு நீங்க முன்னாடி போயிட்டு உங்களுடைய நாலேட்ஜ யூஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த அட்வைஸ் தான் ரொம்ப ரொம்ப வேல்யூவானது. அது உங்களுடைய தரத்த வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். தகுதி இல்லாத ஒரு பெர்சனுக்கு நீங்களே அட்வைஸ் பண்ணி உங்களுடைய தரத்த நீங்களே வந்து குறைச்சுக்காதீங்க. இங்க நெறைய பேர் அட்வைஸ் பண்ணிட்டு அந்த அட்வைஸ்க்கான சரியான ஒரு ஆன்சர் கிடைக்கல, சரியான ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாரி ரொம்ப டிப்ரஷன்ல போற நெறைய பேர நம்ம பார்த்திருக்கோம். நீங்க அந்த ஒரு வலைக்குள்ள சிக்காதீங்க. நம்பர் 3, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த வலைக்குள்ள சிக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டா எமோஷனல். ஒரு பெர்சன் கூட நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா என்னவெல்லாம் பிரச்சனை வரும் தெரியுமா? ஆக்சுவலா நமக்கு ஒரு பெர்சன பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்டா பழகுறது வேற, அவங்க கூட ரொம்ப க்ளோஸா பழகுறது வேற, ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுறது வேற. எமோஷனலா நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்மள விட்டுட்டு வேற யார்கிட்ட பேசினாலோ, ரொம்ப க்ளோஸா இருந்தாலோ, அவங்க கூட எங்கேயாவது வெளியில போனாலோ, ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு பொசசிவ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். நம்ம என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த ஒர்க்க நம்மளால சரியா பண்ண முடியாது. நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அத நம்மளால வந்து சரியா ரீட் பண்ண முடியாது. இந்த மாரி பல பிரச்சனைகள ஃபேஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாம ஒரு பெர்சன் கூட எமோஷனலா கனெக்ட் ஆகுறதுனால தான். ஸோ நீங்க யார் கூடவும் எமோஷனலா கனெக்ட் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா, சீரியஸா உங்களுடைய லைஃப்ல நீங்க ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பறவை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆகும்போது அதிகமா தனிமையை வந்து சந்திக்க ஆரம்பிக்கிறோம். அதிகமா கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி நிக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட யார் பழகுனாலும் சரி, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல மட்டும் பழகுங்க. யார் கூடவும் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகவே ஆகாதீங்க. அப்படி நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப்ல நீங்க ஃபீல் பண்றத யாராலுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்பர் 4, இந்த உலகத்துல எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னா, நான் எல்லாருக்குமே பிடிச்ச பெர்சனா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது.
ஆக்சுவலா இது நினைக்கிறதே இந்த தாட்டே ரொம்ப ரொம்ப தப்பானது. உங்களால எல்லாருக்குமே பிடிச்ச பர்சனா உங்களால இருக்கவே முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அது உங்களுடைய காதலிக்கு பிடிக்கும். ஆனா காதலியோட ஃப்ரெண்டுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா பிடிக்காது. அவங்களுக்கு வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக நீங்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால வாழவே முடியாது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் தான் நம்ம வாழ ஆரம்பிக்கணுமே தவிர, அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாரி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சாலே, உங்களுடைய வாழ்க்கையில பாதி நிம்மதி ஆக்சுவலா 100%ல 10% கூட உங்களால வந்து சந்தோஷமா வாழவே முடியாது. ஏன்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பெர்சனும் ஒவ்வொரு மாதிரியா இருப்பாங்க. எல்லாருக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கைய வந்து மாத்திக்கிட்டே இருக்கவே முடியாது. அந்த மாரி ஒரு வேளை நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கடைசியா அந்த வாழ்க்கையோட பயணம் முடியும் அப்படிங்கிற ஒரு நேரம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி டைமிங்ல உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்ந்திருக்கவே மாட்டீங்க. அடுத்தவங்களுக்கான ஒரு வாழ்க்கைய தான் வாழ்ந்திருப்பீங்க. அந்த நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கைய தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். இந்த உலகத்துல இருக்கிற 100%ல 90% மக்கள் அடுத்தவங்களுக்காகவே, அதாவது நான் எல்லாருக்குமே பிடிச்ச பெர்சனாவே இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பானது. கடவுளால கூட எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இத சரியா புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு முயற்சிய வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, லைஃப்ல நிச்சயமா உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. லாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்களுடைய சீக்ரெட். எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது இருக்கும். அது உங்களுடைய ஃபேமிலிய பத்தி இருக்கலாம். இல்ல உங்களுடைய ஹெல்த் சம்பந்தமா இருக்கலாம். இல்ல உங்களுடைய வீக்னஸ் பத்தி இருக்கலாம். இந்த மாரி எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய சீக்ரெட்ட வந்து யார்கிட்டயுமே அவ்வளவு சீக்கிரம் ஷேர் பண்ணாதீங்க. ஏன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த உலகத்துல யார் அதிகமா சீக்ரெட்ட வெளியில சொல்றாங்களோ, யார் ரொம்ப வெகுளியா இருக்காங்களோ, யார் ரொம்ப நல்லவனா இருக்காங்களோ, இவங்களுக்கு குடுக்குற ஒரு பட்டம் என்ன அப்படின்னா, இவன் ஒரு முட்டாள், பொழைக்க தெரியாதவன், இவன் ஒரு லூஸ், இந்த மாரி ஒரு நேமுக்கு வந்து சொந்தக்காரனா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சீக்ரெட்ட மறைச்சு, தனக்குன்னு ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி, வெளியில நல்லவன் மாரி ஆக்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? இவங்க தான் உலகத்துல நல்லவனா வந்து பிரதிபலிப்பாங்க. யார் ரொம்ப ஓப்பனா, வெளிப்படையா இருக்காங்களோ, இவங்களுக்கு கெட்டவன் அப்படிங்கிற பேரு தான் கிடைக்கும். ஸோ, நீங்க உங்களுடைய சீக்ரெட்ட வெளியில சொல்லிட்டீங்க அப்படின்னா, கெட்டவன் மட்டும் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்க இன்னொருத்தர்கிட்ட அடிமைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய குளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய சீக்ரெட்ட பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. ஆனா அந்த சீக்ரெட் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க அந்த பெர்சனுடைய கண்ட்ரோல்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீக்ரெட்ட சொன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்கலாம். இல்ல உங்களுடைய லைஃப் ரொம்ப மோசமான நிலைக்கு போகலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நீங்க தள்ளப்படுவீங்க. ஸோ அவங்களுக்காக நீங்க அடிமைப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாரி எல்லாம் வந்து வாழ்க்கையில நடக்காம இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கான ஒரு சீக்ரெட்ட யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சீக்ரெட்ட எந்த அளவுக்கு நீங்க சீக்ரெட்டா வச்சுக்கிறீங்களோ, அது வரைக்கும் தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய சீக்ரெட்ட வந்து வெளியில போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற மாதிரியும், அவங்க சொல்ற மாதிரி கேட்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளப்படுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட்டையும் உங்களுடைய வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் சரியா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நெறைய இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. நெறைய இடத்துல நம்ம கண்ணீர் விட்டு அழுகாம, கொஞ்சம் தனிமையில வந்து ஃபீல் பண்ணாம, நெறைய இடத்துல நாமளும் எல்லார் மாதிரி லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு இந்த 5 விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்கள நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ. பாய்.